ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கவுன்சிலர் தீக்குளிக்க முயன்றார். சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியம் 18வது வார்டு கவுன்சிலர் சுப்பிரமணி. இவரிடம் கொளத்தீரி ஊராட்சிக்குட்பட்ட சித்தத்தூர் பகுதியில் 35,60,000 ரூபாய் மதிப்பிலான பள்ளி கட்டடம் கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை பெற்றுத் தருவதாக கூறி ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார், துணைத் தலைவர் பூங்கொடி ஆனந்தன் ஆகியோர் 2,35,000 ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் நோட்டீஸ் அறிவிப்பு வெளியிடாமல் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதாக கவுன்சிலர் சுப்பிரமணி குற்றம் சாட்டினார். மேலும் ஒப்பந்தத்தில் பங்கு பெற அதற்கான தொகையுடன் கவுன்சிலர் சுப்பிரமணி வரவோலை எடுத்திருந்த நிலையில் ஒப்பந்தம் அந்த பகுதிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அலுவலக மேலாளர் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர் சுப்பிரமணி மற்றும் பிற கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒப்பந்தம் ஒதுக்காததை கண்டித்து கவுன்சிலர் சுப்பிரமணி பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி சமரசம் ஏற்படுத்தினர்.